இந்த உலகத்துக்கே அதிரடி ஓப்பனிங் பேட்டிங்னா என்னன்னு கத்து கொடுத்தது யார் தெரியுமா? வீரேந்தர் சேவாக்கும் கிடையாது, கிறிஸ் கெயிலும் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே ஹெல்மெட் கூட போடாம மார்க்கோ மார்ஷல், மைக்கேல் ஹோல்டிங் மாதிரியான வெறித்தனமான பவுலர்களோட வேகப்பந்து வீச்ச சிக்ஸருக்கும் பவுண்டரிக்கும் பறக்க விட்ட ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் இருக்காரு. கிரீஸுக்குள்ள நின்னுக்கிட்டு இவர் அடிக்கிற அந்த சிக்னேச்சர் கண்ணடிக்கிற ஸ்டைலும் பேட்டை சுத்துற அழகும் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒண்ணு. முக்கியமா 100 ரன் அடிக்கிறது கூட இவருக்கு முக்கியம் கிடையாது. உள்ள போனா அதிரடியா ஆடணுங்கிறது மட்டும்தான் இவரோட பாலிசி. 1983 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல வெஸ்ட் இண்டீஸோட மரண பவுலிங் அட்டாக் எதிராக தனி ஒருவனா நின்று 38 ரன்கள் அடிச்சு அந்த மேட்சோட ஹையஸ்ட் ஸ்கோரரா இருந்து இந்தியாவுக்கு உலக கோப்பை ஜெயிச்சு கொடுத்த மாஸ் ஹீரோ மக்கள் இவர். குறிப்பா பாகிஸ்தானுக்கு எதிராக இம்ரான் கான், வாசிம் அக்ரம்னு உலகத்தோட பெஸ்ட் பவுலிங் லைனப் இருந்தப்ப கூட இவரோட அக்ரெசிவ் பேட்டிங்கால அவங்கள அலற வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்திய டீமோட கேப்டனா இருந்து பாகிஸ்தான் மண்ணுக்கே போய் அவங்கள வீழ்த்தி சீரிஸ் டிரா பண்ணிட்டு வந்த கெத்தான கேப்டனும் நம்ம சீகா தான். கிரிக்கெட்ல எத்தனையோ பேர் வந்து இங்கிலீஷ்ல பந்தாவா பேசிட்டு போவாங்க. ஆனா கிரவுண்டுக்குள்ளேயும் சரி, கமெண்ட்ரி பாக்ஸ்லயும் சரி, நம்ம ஊர் மெட்ராஸ் தமிழ் கெத்தா பேசி பவுலர்கள் யாரடா அவனு மிரள வச்ச ஒரே ஒரு சிங்கம் நம்ம சீகா தான்.